அல்ஹம்துலில்லா. இப்பொழுது நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை நாம் காணவிருக்கிறோம், படிக்கவிருக்கிறோம். இப்பாடத்தினுடைய பாடமாக நாம் படிக்கவிருப்பது இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ் என்ற அந்த தலைப்பினின் கீழ் பாடம் 165வது பாடத்தினுடைய தலைப்பாக ஹஜ் 4 வகைகள், அவைகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக இப்பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கிருபையால் 164 பாடங்களை இதுவரை நாம் கண்டோம். அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் அதை நமக்கு ஆக்கி கொடுத்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் அறக்கட்டளைக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக அந்த நமது ரகீப் அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன, கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த பயணத்தில் நாம் தொய்வின்றி தொடராக அல்லாஹு தஆலா பயணிக்க நல்லருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். இப்பாடத்தில் சென்ற அந்த பாடத்தினுடைய அந்த 4 வகைகளில் 2 வகைகளை மட்டும் நம்ம பார்த்தோம். அதாவது 3 வகைகளை நம்ம பார்த்தோம். ஹஜ்ஜ இஃப்ராத், ஹஜ்ஜ தமத்து, ஹஜ்ஜ கிரான். ஹஜ்ஜ முத்தலக்கு மட்டும் நாம் சென்ற பாடத்தில் 163வது பாடத்தில் 164வது பாடத்தில் நாம் பார்க்கவில்லை. ஆனாலும் சென்ற பாடத்தில் ஹஜ்ஜ தமத்து, ஹஜ்ஜ கிரான்ல இன்னும் சில சம்பந்தமான ஒரு சில மசாயில்களை பார்த்துவிட்டு ஆசிரியர் அவர்கள் அதற்கு பிறகு ஹஜ்ஜ முத்தலக்கை பற்றி விரிவாக பேசுவார்கள். அதை அடுத்து ஆசிரியர் அவர்கள் மேலும் ஹஜ்ஜு உம்ராவின் மீகாத்துகளை பற்றியும் ஆசிரியர் அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற கல்வியிலே ஈரோடுகளும் அல்லாஹ் தஆலா நற்பலனை அல்லாஹ் தந்தருள்வானாக. அதன் வாயிலாக அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அது மாதிரி வலா யஜிபு அலல் காரினி இல்லா அன் யகூன மின் ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராமி என இன்னும் அந்த தமு என்பது அவசியமாக ஆகாது காரினான ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜியின் மீது இல்லா அன் யகூன மின் ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதில் ஹராமுக்கு முன்னால் வசிக்கக்கூடிய மனிதராக இருந்தாலே தவிர காரினான ஹஜ்ஜி செய்வதன் மீது தமு வாஜிபாக ஆகாது. அதான் சொல்றாங்க பிராக்கெட்ல ஒஹும், அந்த மஸ்ஜித் ஹராம் முன்னால் உடையவர்கள்லாம் யார்? ஒஹும், அவர்கள் தான் அஹ்லுல் ஹரமி, ஹரம் உடையவர்களாக இருக்கும். ஒமன் கான மின்ஹு அலா தூனி மசாஃபத்தில் கஸ்ரி, இன்னும் அந்த மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து எவர் ஆகியிருப்பாரோ அவர்களும், ஒமன் அந்த அவர்களும் கான மின்ஹு அந்த மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து எவர்கள் ஆகியிருப்பார்களோ அலா தூனி மசாஃபத்தில் கஸ்ரி 48 மைல் பயணிக்கக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடிய அந்த தொலைதூரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்கையின் மீது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில், அந்த தொலைதூரத்தின் மீது எவர்களெல்லாம் மஸ்ஜிதில் ஹராமில் இருப்பார்களோ அவர்களும் அஹ்லுல் ஹரம் உடையவர்கள் தான், ஹரம் வாசிகள் தான் என்று பிராக்கெட்டில் ஆசிரியர்கள் தெளிவாக ஹாதிர் மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஆக இவரின் மீது தமு அவசியமாக ஆகும். அது மாதிரி இந்த ஆதிராக இல்லாமல் இருக்க வேண்டும். ஆதிராக இல்லாத அந்த காரின் மீது தமு அவசியமாக ஆகாது. இல்லாமல் இருந்தாலே தவிர தமு அவசியமாக ஆகாது. அப்போ ஆதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு தமு அவசியம் இல்லைங்கிறார். மஸ்ஜிதில் ஹராமுக்கு உள்ளே யார் இருப்பார்களோ, அது மாதிரி முசாஃபதல் கசருக்கு உள்ளே 48 மைல் தொலைதூரத்துக்கு உள்ளே இவர்கள் இருப்பார்களோ அவர்களுக்கு தமு வாஜிபாகாது. அதை விட்டு அதுக்கு அப்பாற்பட்டு எவர்கள் இருப்பார்களோ அவரின் மீது தமு அவசியமாக ஆகும் சொல்லி இதில் தெளிவாக பேசுகிறார் ஆசிரியர் அவர்கள். அது மாதிரி வலா அலல் முத்தமத்தி ஆன அந்த ஹஜ்ஜின் மீதும் வலா எஜிபுன்னு இருக்கும். இந்த முத்தமத்தி ஆன ஹாஜியின் மீதும் அது அவசியமாக ஆகுது தமு இல்லா அல்லா யஊத லி இஹ்ராமில் ஹஜ் இலல் மீகாத்தி, அதாவது
அந்த மக்காவில் உள்ள எலுகை இருக்கும்ல ஹஜ்ஜி செய்வதற்கு, அந்த எலுகை, அந்த எலுகையின் பக்கம், அதை இஹ்ராம் கட்டக்கூடிய எலுகை, அந்த இஹ்ராம் கட்டக்கூடிய எலுகையின் பக்கம் ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்டுவதற்காக வேண்டி அவர் மீளாமல் இருந்தாலே தவிர முத்தமத்தியான ஹாஜின் மீது தமு அவசியமாக ஆகாது. மீண்டால் இது தமு அவசியமாக ஆகிரும். ஹஜ்ஜை கொண்டு மீளாதவராக இருப்பதின் மீது இருந்தால் மீளாதவராக மீளாதவராக இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப அவர் மீது மீளாதவராக இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரே எஹ்ராமில் ஹஜ்ஜி உம்ராவும் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முத்தமத்தியவர், அதாவது ஒரே எஹ்ராமில் என்ன செய்கிறாரு, முதல்ல உம்ரா செஞ்சிட்டாரு, அதுக்கு பிறகு மீகாத்தின் பக்கம் செல்லலை, அதை என்ன செய்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார். அப்படியே தொடர்ந்து அந்த உம்ராவுடைய அந்த எஹ்ராமை கொண்டு ஹஜ்ஜி செய்கிறாரு. இந்த முத்தமத்தியான மனிதரின் மீது தமு அவசியமாக ஆகாது. தமு அவசியமாக ஆகும். ஆனால் மீகாத்தின் பக்கம் மீண்டால், அதான் ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி தனியாக எஹ்ராம் கட்டுவதற்காக வேண்டி மீகாத்தின் பக்கம் மீண்டால் இப்போ அவரின் மீது தமு அவசியமாக ஆகாது. அப்போ மீளாத இரண்டாவது முறை எஹ்ராம் கட்டுவதற்காக வேண்டி மீகாத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கக்கூடிய அந்த முத்தமத்தியின் மீது தான் அவசியமாக ஆகும் தமு என்பது, அப்படின்னு சொல்லி இந்த ஜும்லாவுக்கு நம்ம கருத்தர்த்தமாக விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி அல்லா யகூன மின் ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதில் ஹராமுக்கு முன்னால் அவர் இல்லாமல் ஆகியிருக்க வேண்டும் அந்த முத்தமத்தியர். ஏன்னா தெளிவாக ஆசிரியர் சொல்றாங்க, அவுட்டர்ல இருக்கணும். அப்படிப்பட்ட முத்தமத்தியின் மீது தான், அவுட்டர்ல இருக்கக்கூடிய முத்தமத்தியின் மீது தான் தமு வாஜிபாக ஆகும். உள்ள இருந்ததுனா தமு வாஜிபாக ஆகாது. ஏன்னா எஹராம் கட்ட மாட்டார் அவர். அதனால எஹராம் போய் கட்டாமல் இருப்பதற்கு தான் இந்த தமு அவசியமாகுங்கிறாரு. சரி, இப்போ அடுத்து ஒரு மசாயில் பேசுறாரு. இப்போ தமு அவருக்கு கிடைக்கல, பழிப்பிராணி கிடைக்கல, ஆடு கிடைக்கல, இப்போ என்ன செய்வார்? அதை பற்றி சொல்றார் ஆசிரியர் அவர்கள். அப்போ அந்த சூழ்நிலைகள் என்ன? இந்த காரின் முத்தமைத்து ரெண்டுலேயும் ஒவ்வொருவர்களும், இந்த ஃபக்கதவுடைய ஃபாயில் யாரு? காரினான ஹஜ்ஜி செய்யக்கூடியவரும் முத்தமத்தியான ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த ரெண்டுல ஒருவர் ஃபகத, ஒருவர் இழந்து விட்டால், அத்தவ பழிப்பிராணியை இழந்து விட்டால், உனாக்க அந்த இடத்துல, உனாக்கனா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல பழிப்பிராணியை இழந்து விட்டால், அதாவது ஹரமுடைய பூமியில பழிப்பிராணியை அவர் இழந்து விட்டால் என்ன செய்யறது? கிடைக்கவில்லை. அவர் சமணகு, அந்த பழிப்பிராணியை வாங்குவதற்குண்டான கூலி அவர் இழந்து விட்டால், அவரிடத்துல அந்த வசதி வாய்ப்பு இல்லை. வஜதகு, அல்லது கூலியை பெற்றார், அதனுடைய கிரயத்தை வாங்குவதற்குண்டான பணத்தை பெற்றிருந்தார். யுபாஉ, அந்த பழிப்பிராணி விற்கப்படுகிறது. அக்தரி மின் தமனி மிஸ்லிஹி, அவருடைய அந்த கிரயம் இருக்கத, சாதாரணமான அந்த கிரயம், அந்த இடத்துல அந்த பிராணிக்கு என்ன விலையோ, உதாரணமாக 20,000 ரூபா கொடுத்து, உதாரணமாக 50 ரியால் வைங்களேன், 50 ரியால் அல்லது 100 ரியால் ஒரு ஆட்டை வாங்கக்கூடிய கிரயம். ஆனால் அந்த சமண மிசிலை விட, அந்த இடத்துல உள்ள அந்த சமண மிசிலுடைய கிரயத்தை விட அதிகமான தொகைக்கு விற்கப்படக்கூடிய நிலையில இப்ப அவர் அந்த கிரயத்தை அவர் பெற்றார் என்று சொன்னால், அந்த கிரயத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்துல உள்ள அந்த தொகையை கொண்டு, அந்த சமண மிசிலை கொண்டு அந்த பழிப்பிராணியை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை விட அதிகமான ரேட்டு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகையை விட அதிகமான ரேட்டை கொண்டு விற்கப்படக்கூடிய நிலையில் அந்த பழிப்பிராணி அவர் பெற்றுக்கொண்டால், அதை வசதி வாய்ப்பு இல்லை. அந்த குறைந்த தொகையை கொண்டு பழமையாக வாங்குறது ஆடு எவ்வளோ அப்படின்னா 50, ஆனால் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது 60 ரியால். இப்போ 60 ரியால் கூட வாங்க முடியல, அந்த அளவுக்குண்டான பண வசதி அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருக்குது பண வசதி 50 ரியால் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹஜ்ஜக்காரில் முத்தமத்தி செய்யக்கூடியவர் இருந்தால் என்று சொன்னால், சாம சலாசத்த ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலேயே 3 நாள் நோன்பு பிடிப்பது, நோன்பை வைக்க வேண்டும். அதான் முத்தமத்தி செய்யக்கூடியவர் ஹஜ்ஜி பெறாவிட்டால், அதில் ஹஜ்ஜு 6லேயே அவர் ஹராம் கட்டிடணும். ஹஜ்ஜுக்காணி சொன்னார் இல்லையா, இந்த 3 நாள் ஹஜ்ஜி நோன்பு பிடிக்கிறதுக்கு தான். அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சாம சலாஸ்த ஐயாமின் ஹஜ்ஜி. முன்னாடி ஆசிரியர் அவர் சொன்னார்கள், ஹஜ்ஜ தமத்துவை பற்றி சொல்லும் பொழுது, ஹதியை பெற்றிருந்தால், ஹதியை பெறாவிட்டால் அவர் எப்போ எஹராம் கட்டணுங்கிற அந்த விஷயத்தை சொன்னார். ஹஜ்ஜுடைய காலங்களிலே 3 நாளுக்கு நோன்பு பிடிக்க வேண்டும். தபு கவுனுஹா கபல அரஃபா, மேலும்
அந்த 3 நாள் நோன்பு என்பது ஆகியிருப்பது சுன்னத்தாக ஆக்கப்படும். கபல அரஃபா, அரஃபாவுடைய நோன்பிற்கு முன்பதாக ஆகியிருப்பது சுன்னத்தாக்கப்படும். அதான் அதில் ஹஜ்ஜு 6ல் பிறகு 6ல் அவர் இஹ்ராம் கட்டிட்டா 3 நாள் நோன்பு கிடச்சிரும். சரி, ஒ சபஅத்தன், இன்னும் 4 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதாவது ஒசபஅத ஐயாமின் அப்படின்னு இருக்கும். ஒசாம சபஅத ஐயாமின் இருக்கும். அதான் சபஅத்தன், ஒசாம சபஅத்தன், 7 நாட்கள் நோன்பை வைப்பார், பிடிக்க வேண்டும். இதா ரஜஅ இலா அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தின் பக்கம் மக்காவிலிருந்து சென்று விட்டார். உதாரணமாக தமாமில் வசிக்கக்கூடியவராக இருந்தார், ரியாதில் வசிக்கக்கூடியவராக இருந்தார், யமனில் வசிக்கக்கூடியவராக இருந்தார், இந்தியாவில் வசிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய நாட்டின் பக்கம் அவர் மீண்டு சென்று விட்டால் 7 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். புரியுதுங்களா? அதுவும் செய்யணும். ஏன்னா இதுவும் செய்யணும். 3 நாட்கள் அங்கேயும் நோன்பு பிடிக்கணும். சரி, ஹஜ்ஜினுடைய காலங்கள்ல இப்போ சொல்றாரு, வதஃபூத்து ஸலாஸத்து பிதஅഖீரிஹா அன் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளை விட்டும் அந்த 3 நாள் நோன்பு பிடிப்பதை தாமதிப்பதை கொண்டு அந்த 3 நாள் நோன்பு என்பது வீழ்ந்துவிடும். வதஃபூத்து ஸலாத்து, 3 நாள் நோன்பு என்பது வீழும். பிதஹீரியா, அந்த நோன்பை தாமதப்படுத்துவதை கொண்டு, அன் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளை விட்டு தாமதப்படுத்துவதை கொண்டும் அது வீழ்ந்துவிடும். வயஜிபு கலாஉஹா, இன்னும் அந்த 3 நோன்பை கலா செய்வது அவசியமாக ஆகும். வயஜிபு கலாஉஹானா, கலாஉஹா உடைய அந்த 3 நோன்பு, அந்த 3 நோன்பையும் கலா செய்வது அவசியமாகும். கபல சபஅத்தி, 7 நோன்பதற்கு முன்பதாக, ஊரில் சென்றதற்கு பிறகு, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் முடிஞ்சதற்கு பிறகு என்ன செய்யணும்? 7 நாட்கள் என்ன செய்யணும்? நோன்பு பிடிப்பதற்கு முன்பதாக ஊரில் செய்யணும். முதல்ல 3 நாள் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நோன்பு நோக்குது விட்டு விட்டார, அந்த 3 நாள் நோன்பை நோக்கணும். அதுக்கு பிறகு 7 நாள் நோன்பை நோக்கணும். வசதி தகுந்த மாதிரி அவர் நோன்பை நோற்பார். அதான் விரிவாக சொல்கிறாரு. ஓ இஃபர்ரிக்கு பைனஹா, தப்பிய ஹஜ்ஜுடைய காலங்களில் 3 நாள் நோன்பு வைப்பதை, நோன்பு வைப்பது விழுந்துருச்சு, நோன்பு வைக்கலையா, அந்த வீழ்ந்து விட்ட அந்த 3 நாள் நோன்புக்கு இடையிலேயும் ஒபைன சபாத்தி, ஊருக்கு திரும்பினால் 7 நாளுக்கு நோன்பு பிடிக்கணுமே, இந்த 2க்கும் இடையிலேயும் அவர் வேறுபடுத்துவார். பிமாக்கான இஃபர்ரிகு ஃபில் அதாஇ, அதாவாக நிறைவேற்றுவதிலே எப்படி அவர் வேறுபடுத்துவாரோ அப்படிப்பட்ட அந்த சூரத்தை கொண்டு, அந்த அமைப்பை கொண்டு அவர் வேறுபடுத்துவார். ஓஹுவ, அதானா என்னங்க அப்படின்னா, ஓஹுவ முத்தத்து சைர், அதான் அந்த மக்காவிலிருந்து ஊர் வரை செல்லக்கூடிய அந்த காலம். ஏன்னா அதுதான் அதா, புரியுதா? அப்போ மக்காவிலிருந்து ஊர் வரை செல்லக்கூடிய அந்த காலம், அப்போ அந்த காலம்தான் அதாவுடைய காலம். அது மாதிரி ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய காலம். இன்னும் ஒசியாதத்து அர்பாத் ஐயாமின், இன்னும் 4 நாட்கள் அதிகப்படியாகவும் இருக்கும் நிலையில்தான் அதாங்கிற அந்த சூரத்து வரும். அந்த அதாங்கிற அந்த சூரத்து தான் இதில் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அப்போ அந்த மாதிரி அதாவுடைய சூரத்து என்னங்க, நான் சொன்னது அதான். அந்த இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய 4 நாள் முடிஞ்ச பிறகு ஈதுக்கு பிறகு 3 நாள் இருக்குல்ல, அதான் ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 4 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஈதுடைய நாட்களில், அதற்கு பிறகு அவர் 3 நாள் நோன்பை வைப்பார், 7 நாட்கள் நோன்பை வைப்பார் என்று ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு தோதுவாக வச்சுக்கலாம் நோன்பை. ஒல் இத்துலாக்கு, இத்துலாக்குனா என்னங்க? ஹஜ்ஜ இத்துலாக்குனா என்ன? ஹஜ்ஜத் இஃப்ராது, ஹஜ்ஜ முத்தமத்தி, ஹஜ்ஜத் காரின், அது மாதிரி ஹஜ்ஜ இத்துலாக்குனா ஒல் இத்துலாக்கு, ஹஜ்ஜ இத்துலாக் முத்தலக்குனா என்ன? ஐ என்வியத் துஹூல ஃபின் நுசுகி மின் கைரி ஐ யுஐயின ஆலல் இஹ்ராமி அன்னஹு ஹஜ்ஜுன் அவ் உம்ரத்துன் அவ் கிரானுன். என்ன அப்படின்னா, இப்போ ஒருவர் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் ஹஜ்ஜுடைய அமல்களிலே, நுசுக்குனா ஹஜ்ஜுடைய இபாதத்திலே நுழைவதை அவர் நாடுவதாக இருக்கும். மனதால் நாடுவதாக இருக்கும். மின் கைரி ஐ யுஐயின, அவர் குறிப்பிடாமல், ஹாலல் இஹ்ராமி, அவர் ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்டுகிறேன் என்று அந்த இஹ்ராம் கட்டக்கூடிய நிலையில அவர் குறிப்பிடவில்லை. அன்னஹு ஹஜ்ஜுன், அவர் ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக, ஹஜ்ஜ இஃப்ராது தான், ஹஜ்ஜி தான் அவர் செய்கிறார் என்று, அல்லது உம்ரத்துன், அவர் உம்ரா செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றோ, கிரானுன், அல்லது தான் கிரான் அவருடைய ஹஜ்ஜி செய்கிற அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றோ இஹ்ராமுடைய நிலையிலே குறிப்பிடாமல், பொதுவாக நான் ஹஜ்ஜி செய்கிறேன், ஹஜ்ஜினுடைய வணக்கத்தில் நான் நுழைகிறேன் சொல்லி மனதால் நியத்து செய்வதாக இருக்கும். இதான் ஹஜ்ஜ முத்தலக்.
சும்ம பிறகு லஹு அந்த பொதுவாக நியத் செஞ்சார அவருக்கு இருக்குது பஅததாலிக்க அந்த பொதுவாக குறிப்பிடாமல் நியத் செய்ததற்கு பிறகு சர்ஃபுஹு அந்த பொதுவாக ஹஜ்ஜி நியத் செஞ்சார அது அந்த நியத்தை திருப்புதல் லிமா லிமா ஷா மின் தாலிக்க அந்த ஹஜ்ஜினுடைய கிரானு தமத்து இஃப்ராது இந்த வகையிலிருந்து எந்த வகையை நாடுவாரோ அந்த ஒரு வகைக்காக வேண்டி அவருடைய நியத்தை திருப்புதல் அந்த பொதுவாக ஹஜ்ஜ முத்தலக்குடைய இபாதத்தில் பொதுவாக வச்சார குறிப்பிடாமல் அவர் திருப்புதல் தன்னுடைய நியத்தை திருப்புதல் என்பது அதற்கு பிறகு அவருக்கு அவசியமாக ஆகும். வலா யஜூசுல் இஹ்ராமு பில் ஹஜ்ஜி இல்லா ஃபி அஷ்ஹுரிஹி. அப்ப இப்ப இதிலிருந்து நாம் பார்ப்போம், அதாவது ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்டுவது ஜாயிஸாக ஆகாது ஹஜ்ஜுடைய மாதங்களிலே தவிர. ஹஜ்ஜுடைய மாதங்களிலே தவிர ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்டுவது ஜாயிஸ் ஆகாது. வஹிய அந்த ஹஜ்ஜுடைய மாதம் என்னங்க? ஷவ்வாலுன் ஷவ்வால் மாதம், ஒதுல் காய்தா துல் காய்தா மாதம், வ அஷுரு லயாலி மின் தில் ஹிஜ்ஜத்தி துல் ஹஜ் மாதத்தினுடைய 10வது அந்த நாள், முதல் 10 இதுதான் ஹஜ்ஜுடைய நாள். இதை கழிஞ்சிட்டா ஹஜ் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய அமல்லாம் ஹஜ்ஜுங்கிறத ஹஜ்ஜெல்லாம் ஹஜ் முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுங்கிறது இல்லை. இதான் ஹஜ்ஜருடைய காலங்கள். இந்த காலங்களிலே எஹராம் கட்டினாலே தவிர ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டினாலே தவிர ஹஜ்ஜு கூடும், இல்லாட்டி கூடாது. ஃபைன் அஹரம பிஹி அந்த ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டினால் ஹி அப்படியே ஹஜ் ஃபி கைரிஹா அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் அல்லாத அந்த மாதங்களிலே சொல்லப்பட்ட ஷவ்வால் காய்தா அதுல ஹஜ் 10 வர இன் அகத உம்ரத்தன் அந்த இஹ்ராம் கட்டினாலும் ஹஜ்ஜை கொண்டு அது உம்ராவாக அந்த இஹ்ராம் நிகழும், ஹஜ்ஜாக நிகழாது அந்த இஹ்ராம்ல. வயன் அகிதுல் இஹ்ராமு பில் உம்ரத்தி குல்ல வக்தின் அனைத்து காலங்களிலும் நேரங்களிலும் உம்ராவை கொண்டு இஹ்ராம் என்பது உண்டாகும். உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டுதல் என்பது எல்லா காலங்களிலும் இஹ்ராம் கட்டலாம். ஹஜ்ஜுடைய காலங்களிலும் அதை உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டலாம், ஹஜ் அல்லாத காலங்களிலும் உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டலாம். இல்லா லில் ஹாஜ்ஜில் முகீமில் ரம்யி பிமினா மினாவை கொண்டு மினாவிலே கல்லெறிவதற்காக வேண்டி மினாவில் கல் எறிவதற்காக வேண்டி தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கே தவிர அவர்கள் உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டக்கூடாது. ஏன்னா அது பெரிய கூட்டம் அந்த நேரத்தில், அதனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ இதுவரை நாம் கண்டு கொண்டு இருப்பது, அதாவது தமத்து கிரானு இதெல்லாம் வந்து நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். இனி பார்க்கவிருப்பது ஆசிரியர் அவர்கள் இனி அதாவது ஒரு ஃபஸ்ல், இது ஒரு பிரிவு. ஃபி மீகாத்தில் ஹஜ் வல் உம்ரா ஹஜ் உம்ராவினுடைய அந்த எல்கையிலே பற்றி உள்ள பிரிவு. அதாவது ஹஜ் உம்ராவுக்கு யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த நாட்டு உடையவர்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன இடங்கள்ல அவங்க எஹ்ராம் கட்டி வரணும், அதனுடைய எல்கை என்ன, எஹ்ராமுடைய எல்கைகள் என்ன என்பதை பற்றி இதில் ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இப்போ நம்ம பார்ப்போம். மீகாத்துல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி ஹஜ்ஜி உம்ராவினுடைய அந்த எல்கையாகிறது துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபாவாக இருக்கும் லில் மதீனத்தி மதீனாவாசிகளுக்கு, மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு துல் ஹுலைஃபாங்கிற அந்த இடம் தான் அவங்க மக்காவுக்குள்ளே வரும்பொழுதோ அந்த இடத்துல மக்காவினுடைய எல்கை மீகாத்துடைய எல்கை இருக்குது துல் ஹலீஃபா. அதில் அவங்க அவங்க அதான் அதிலிருந்து அவங்க துல் ஹலீஃபா என்ற இடத்துலேருந்து அங்கே பள்ளியாசல் இருக்கும் குளித்து அவங்க எஹ்ராமுடைய உடைய அணிய வேண்டும். துல் ஹலீஃபாங்கிற இடம்தான் எஹ்ராம் கட்டுவதற்கு உண்டான இடம், அதான் எல்கை மதீனாவாசிகளுக்கு. ஒல் ஜுஹஃபத்து ஜுஹஃபா என்ற அந்த எல்கை இருக்கிற அந்த எஹ்ராம் கட்டக்கூடிய அந்த எல்கை ஷாமி ஒ மிஸ்ர ஒல் மகிரிபி ஏன்னா ஷாம் தேசத்துக்கு உடையவர்களுக்கும் மிஸ்ர் நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் மொரோக்கோ நாட்டை சார்ந்தவர்களுக்கும் ஜுஹஃபா என்ற அந்த இடம்தான் இஹ்ராம் கட்டக்கூடிய இடமாகும். வயலம்லமு லித்திஹாமத்தில் யமனி யமன் யமனுடைய திஹாமா வாசிகள், யமனில் திஹாமா வாசிகள் ஒரு யமனுடைய திஹாமா என்ற பகுதி இருக்குது. அப்போ யமனில் வசிக்கக்கூடிய திஹாமா வாசிகளுக்கு யலம்லம் என்ற இடமாகும். அதே யமனில் கர்னூன் என்ற அந்த இடத்துல தான் இஹ்ராம் கட்டக்கூடிய இடமாக ஆகும். நஜிதில் யமனி யமனில் நஜிது தேசவாதிகள், யமனில் ஒரு பகுதி நஜிது, அந்த நஜிது தேச வாசிகளுக்கு கர்னு என்ற இடம்தான் எல்கையாக ஆகும் இஹ்ராம் கட்டுவதற்கு. அது மாதிரி நஜிதில் ஹிஜாசி இன்னும் ஹிஜாஸுடைய
நஜிது வாசிகளுக்கும் கர்னுங்கிற அந்த இடம்தான் அதாவது அந்த இடம்தான் இஹ்ராம் கட்டக்கூடிய எல்கையாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், வதாத்து இர்கின் லில் இராக்கி ஓ ஹுராசான, அது மாதிரி இர்க்குங்கிற அந்த இர்க் தாத்து இராக் தாத்து இர்க் என்ற அந்த இடம்தான் இஹ்ராம் கட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. லில் இராக் வாசிகளுக்கு, இராக் நாட்டு உடையவர்களுக்கு, ஹுராசான இன்னும் ஹுராசான் என்ற நாட்டு உடையவர்களுக்கும் தாத்து இர்க் என்ற அந்த இடம்தான் இஹ்ராம் கட்டக்கூடிய இடமாகும். வல் அஃதலுஹும், இந்த ஹுராசான் இராக் உடையவர்களுக்கு சிறந்த எல்கை என்னன்னா அல் அகீக் என்ற அந்த இடம்தான் இஹ்ராம் கட்டுவதற்கு சிறந்த இடமாக இருக்கின்றன. அடுத்து பார்க்கலாம், ஒமன் ஃபி மக்கத்த, மக்காவில் யார் இருப்பார்களோ, மக்காவுக்கு உள்ள வசிப்பார்களோ, ஏன்னா அவர்கள் உலவு மாறுறன், அந்த கொஞ்சம் தூரம் மக்காவுக்குள்ள கொஞ்சம் தூரம், அந்த மக்கா வந்து ஒரு 48 மைல் கிட்ட இருக்கும் அல்லது 50 மைல் சுற்றளவுக்கு இருக்கும் மக்காவுக்குள்ள. அவர்கள் நடந்து வந்தாலும் சரி, காலில் நடந்து வந்தாலும் சரி, நடைப்பயணமாக வந்தாலும் சரி, அவர்கள் மக்காவில் இவர்களெல்லாம் இருப்பாரோ அவர்களுக்கு மீகாத் எது? அப்போ மீகாத்து ஹஜ்ஜிஹி மக்கத்து. அப்போ அவருடைய அந்த ஹாஜி மக்காவிற்கு சூழால் இவர்கள் வசிக்கிறார்களோ அந்த மனிதர்களுடைய ஹஜ்ஜினுடைய மீகாத்தாகிறது மக்கத்து, மக்காவாக இருக்கும். மக்காவாக இருக்கும். மீகாத் உம்ரத்திஹி, மேலும் அந்த மக்காவாசியனுடைய உம்ரத்திஹி மக்காவாசிகளுடைய உம்ராவினுடைய எல்கையாகிறது. அவர்கள் உம்ரா கட்டுவதற்குண்டான எல்கை என்ன தெரியுமா? அதுனல் ஹில்லுங்கிற அந்த இடத்துக்கு கீழே அருகாமையிலே, அந்த அதுனல் ஹில்லில் வந்து என்ன செய்யணும்? அந்த அந்த இடத்துல வந்து இஹ்ராம் கட்டணும். வல் அஃதலு மின்ஹு, அந்த அதுனல் ஹில்லு என்ற இடத்தை விட சிறந்தது மக்காவாசிகளுக்கு எந்த இடம் அப்படின்னா அல் ஜிஅரானத்து, ஜிஅரானா என்ற இடமாகும். சும்ம அத்தன்ஈமு, பிறகு தன்ஈம் என்ற இடமாகும் மக்காவாசிகளுக்கு. சும்ம அல் ஹுதைபியத்து, பிறகு ஹுதைபியா என்ற இடமாக ஆகும். இது மக்காவாசிகளுக்கு. வமன் மஸ்கனுஹு அக்ரபு மினல் மீகாத்தி இலா மக்கத்த ஃபமீகாத்துஹு மௌதிஉஹு. இப்போ சொல்றாரு, எவருடைய இடம், எவருடைய வசிப்பிடம், ஒமன் அந்த ஒருவர், மஸ்கனு அவருடைய வசிப்பிடம், அக்ரபு நெருக்கமாக இருக்கும், மினல் மீகாத்தி இலா மக்கத்த மக்காவின் பக்கம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மக்காவின் பக்கம், மீகாத்துடைய அந்த எல்கையை விட மக்காவின் பக்கம் இவர்கள் மிக நெருக்கமாக இருப்பார்களோ. மீகாத்துடைய எல்கைங்கிறது மக்காவிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்பே அவர்கள் வசிக்கிறார்கள், வசிப்பிடம் இருக்குது மக்காவுக்கு ரொம்ப அருகாமையில். மீகாத்துடைய எல்கையை தாண்டி மக்காவுக்கு பக்கத்தில், அதுக்கு மீகாத்துடைய எல்கைக்கு முன்னாடி அவர்கள் வசிப்பவர்களாக இருந்தால் மிக நெருக்கமாக அவர்களுடைய வசிப்பிடம் இருக்குமேயானால், அப்படிப்பட்டவர்களுடைய மீகாத்து, அவர்களுடைய மீகாத், அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுடைய மீகாத் ஆகியது மௌதிஉ, அவருடைய தங்கி இருக்கக்கூடிய இடம்தான். அவர் எந்த இடத்துல தங்கி இருப்பார் அந்த இடத்துல இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வர வேண்டியதான், அவங்களுக்கு இலகெல்லாம் இல்லை. அது மாதிரி ஒமன் சலக்க தரீகன், ஒரு பாதையை ஒருவர் பற்றி பிடித்து கொண்டார், அந்த பாதை வழியாக வந்தால் லா மீகாத்த ஃபீஹி, அந்த பாதையிலே எல்கை இல்லை, இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த எல்கை அந்த இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பாதையை ஒருவர் தேர்வு செய்து விட்டார், அந்த பாதை வழியாக வந்தார் என்று சொன்னால் அஹரம வருவார், ஆனால் அவர் இஹ்ராம் கட்ட வேண்டும். எப்படி, எந்த நிலையில? இதா ஹாதா அக்ரபல் மவாகீத் இலைஹி, அவரின் பக்கம் எல்கைகளில் எந்த எல்கை, நம்ம சொன்ன மக்கால சொன்ன அந்த தனீம் சொன்ன ஹுதைபியா சொன்னோம், இந்த எல்கைகளில் எந்த எல்கைகளுக்கு மிக நெருக்கமாக அவர் இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த மிக நெருக்கமாக இருக்குமோ அதற்கு நேராக ஆகி இஹ்ராம் கட்டுவார். ஹாதான அதற்கு நேராக, அந்த அவரின் பக்கம் எல்கைகள் சொன்னார்லே தனீமு, அது மாதிரி மஸ்ஜித் ஆயிஷா, ஹில்லு, அந்த எல்கைகளுக்கு நெருக்கமாக அவர் நேராக ஆனால் ஆகி அதற்கு பிறகு அவர் இஹ்ராம் கட்ட வேண்டும். நேராக ஆகும் பொழுது அவர் இஹ்ராம் கட்ட வேண்டும். அது அங்கே போனால் அவங்களே சொல்லுவாங்க, மற்ற மக்களே சொல்லுவாங்க, அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க, இதான் இந்த இடத்துல உள்ள வாசிகள் இந்த இடத்துல தான் இஹ்ராம் கட்டணும்னு சொல்லி. வஹாதிஹில் மவாகீத்து லிகுல்லி மன் மர்ர பிஹா மின் அஹ்லிஹா வகைரிஹிம், இந்த எல்கைகள்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த எல்கைகள் மேலே சொன்ன இந்த எல்கைகள்
மேலே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம யமன் வாசிகள் இருந்து நம்ம தொடங்கி மக்கா வாசிகள் வர சொன்னோம் இல்லையா? இந்த எல்கைகள் அனைத்தும் லிக்குல்லிமன் அந்த ஒருவர்களுக்கும் மர்ரபிஹா அந்த எல்கையை கடக்கக்கூடிய பிஹாவுடைய தான் அந்த எல்கை அந்த எல்கைகளை கடக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அகலியா அவர்கள் மக்காவுடையவர்களிலிருந்து இருந்தாலும் சரி கடக்கக்கூடியவர்கள் வகைரியும் அந்த மக்கா அல்லாத அவர்கள் அல்லாத இந்த மக்காவாசிகள் அல்லாதவர்களிலிருந்து கடக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த எல்கை தான். இந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்க அவங்க யமன் வாசிகளுடைய அந்த எல்கை கிராஸ் பண்ணி வரக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது மாற்றுப்பாதையில் மொரோக்கோ வாசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்கை வழியாக இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தால் அந்த எல்கையை அவங்க எஹ்ராம் கட்ட வேண்டும். அதை சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் போகும்போது இறங்கின உடனே இந்த நம்ம ஃப்ளைட் வந்து இந்த இடத்து வழியாக வந்திருக்குது, அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து எஹ்ராம் கட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க.